நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 112 பாதுகைகளை அழித்தல். அங்கு கூடியிருந்த முனிவர்கள் ஒப்புயர்வற்ற தேஜஸ்வியான சகோதரர்கள் இருவருடைய மெய் சிலிப்பை உண்டாக்கும் சந்திப்பை பார்த்து ஆச்சரியமடைந்தார்கள். ஆகாயத்தில் கண்களுக்கு புலப்படாதவாறு நின்று பார்த்து கொண்டிருந்த முனிவர் கூட்டங்களும் சித்தர்களும் மற்றும் அவ்விடத்திலேயே இருந்த முனிவர்களும் காகுத்தர்களும் மகாத்மக்களுமான இரு சகோதரர்களையும் வெகுவாக புகழ்ந்தார்கள். அறம் அறிந்தவர்கள், அறத்தையே உறுதியாக கடைப்பிடிப்பவர்களான இவ்விரு புதல்வர்களையும் பெற்றெடுத்தவர் மகாபாகியசாலி. இருவருடைய உரையாடல்களையும் நாம் மேலும் கேட்க விரும்புகிறோம். அவ்வளவு பொருள் பொதிந்த தர்மமான வாதங்களை அடுக்கடுக்காக பேசுகிறார்கள். அரசர்களுள் புலி போன்ற பரதன் முன்பாக தசக்ரீவனான ராவனுடைய வதத்தில் நோக்கமுடைய முனிவர்கள் கூட்டமாக வந்து பின்வரும் சொற்களை சொன்னார்கள். உத்தம குலத்தில் பிறந்தவனே, பேரறிவாளனே, போற்றத்தக்க ஒழுக்கமுடையவனே, பெரும்புகழ் பெற்றவனே, உன் தந்தைக்கு நல்லது செய்ய விரும்புவாயே. ஆனால் ராமன் சொல்வதை ஏற்றுக்கொள். ராமன் தன் தந்தைக்கு உட்பட்டிருக்கும் கடனை தீர்த்து கடன் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த கடன் ராமனே 14 ஆண்டுகள் காட்டில் வசித்தால்தான் தீர்ந்து போகும். கைகேயிடம் பட்டிருந்த கடனை தீர்த்தால்தானே தசரதர் சகல சௌக்கியங்களும் நிறைந்த சொர்க்கலோகத்தை அடைந்தார். கைகேயிக்கு கொடுத்த வரங்களை அவர் ஏற்காமல் விட்டிருந்தால் சொன்ன சொல் தவறி பாவத்திற்காக நரகத்திலல்லவா உழன்று கொண்டிருப்பார். இவ்வாறு கூறிவிட்டு கந்தர்வர்களும் முனிவர்களும் ராஜ ரிஷிகளுமான அவர்கள் எல்லோரும் தத்தம் இருப்பிடத்திற்கு சென்றார்கள். இனிய தோற்றமுடைய ராமன் மகரிஷிகளின் நியாயமான உரையினால் மிகவும் மனம் மகிழ்ந்து அவர்களை தன் மனதிற்குள் வணங்கினார். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதும் பரதனின் சரீரம் நடுங்கிற்று. சொற்கள் தடுமாறின. இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு ராமனை பார்த்து மீண்டும் இவ்வாறு கூறினான். காகுத்தரே, தாங்கள் அரச நீதியையும் இடையராது வரும் குல தர்மத்தையும் நன்கு சிந்தித்து பார்த்து என்னுடையவும் என் தாயாருடையவும் வேண்டுகோளை ஏற்றருள வேண்டும். மிகப்பெரிய இந்த ராஜ்யத்தை நான் ஒருவனாக காப்பாற்ற முடியாது. அத்துடன் தங்களிடம் மிகவும் பற்று கொண்டிருக்கும் நாட்டு நகரத்தார்களையும் மகிழ்ச்சியுடையவர்களாக வைத்திருக்க என்னால் முடியாது. விவசாயிகள் மழையை மிகவும் எதிர்பார்ப்பதைப் போல நமது உற்றார் உறவினரும் படைவீரர்களும் நண்பர்களும் பாசம் கொண்டவர்களும் தங்களையே ஆவலுடன் வேண்டி விரும்புகிறார்கள். மகா மேதாவியான தாங்கள் இந்த நாட்டினை ஏற்று வலிமை உள்ளதாக செய்ய வேண்டும். காகுத்தரே, தாங்கள் இந்த உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் சக்தி பெற்றவர். இவ்வாறு கூறிவிட்டு சகோதரின் திருவடிகளில் வீழ்ந்தான் பரதன். இனிமையாக பேசும் அவன் ராமனை மிகவும் இரக்கம் தோன்றும் வகையில் பிரார்த்தித்தான். கருமை நிறம் உடையவனும் தாமரை இதழ் போல் விரிந்த கண்களை உள்ளவனுமான பரதனை எழுப்பி தன் மடியில் வைத்து கொண்டு மதம் கொண்ட அன்னப்பறவையின் குரலில் தானே பேசினார். குழந்தாய், பணிவு என்ற இந்த இயல்பான எண்ணம் உன்னுடன் கூடவே பிறந்தது. அதனால் இந்த உலகத்தையே காப்பாற்றும் அபார வலிமை உன்னிடம் இருக்கிறது. எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எல்லா காரியங்களையும் அமைச்சர்களுடனும் நல் இயல்பு கொண்டவர்களுடனும் சிறந்த அறிஞர்களான அரசியல் ஆலோசகர்களுடனும் ஆலோசித்து நடப்பித்துக்கொள். சந்திரனிடமிருந்து அதனுடைய ஒளி நீங்கி போனாலும் போகலாம், இமயமலை பனிக்கட்டிகளை விட்டும் விடலாம், பெருங்கடல் கரையை கடக்கவும் செய்யலாம். ஆனால் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன். செல்வமே, உன்னுடைய தாயார் உன் மீதுள்ள அன்பினாலோ பேராசையினாலோ உன் பொருட்டு இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இதை ஒரு பெரிய குற்றமாக மனத்தில் வைத்து கொள்ளாதே. அவரிடம் வெறுப்படையாதே. நன்மை செய்த ஒரு தாயாரிடம் தனையன் நடந்து கொள்வதைப் போலவே அவரிடம் மிக்க கௌரவத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். சூரியனைப் போல்
கண்களை கூசும் ஒளி வீசுபவரும், பிரதமை திதி சந்திரனைப் போல் கண்ணுக்கு குளிர்ச்சியான எழில் தோற்றமுடையவரும் கோசலையின் மைந்தன் ராமன் அவ்வாறு கூறியதை கேட்டதும் பரதன் சொன்னான், அண்ணா, பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பாதுகைகளின் மேல் திருவடி சார்த்தி அருள்வீராக. இந்த பாதுகைகள்தான் எல்லா உலகங்களின் யோகக்ஷேமங்களை நிர்வகிக்கப் போகின்றன. மிகுந்த தேஜஸ் உடையவரும் மனிதர்களுள் உத்தமருமான அவர் பாதுகைகளில் ஏறி சிறிது நேரம் நின்று பின் இறங்கி மகாத்மாவான பரதனிடம் அளித்தார். அவன் பாதுகைகளை வணங்கிய பின் ராமனை நோக்கி கூறினான், ரகுநந்தனா, வீரரே, எதிரிகளை வாட்டுபவரே, ஜடை மடவுரி தரித்து கொண்டு பழங்களையும் கிழங்குகளையும் உணவாக கொண்டு தங்கள் பாதுகைகளிடம் அரசு நிர்வாகத்தை ஒப்படைத்துவிட்டு தங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டு நகரத்தின் வெளியிலேயே 14 ஆண்டுகள் தங்கியிருக்கப் போகிறேன். ரகுநாயகரே, 14 ஆண்டுகள் முடிந்த மறுநாளில் நான் தங்களை காணாவிட்டால் நெருப்பில் விழுவேன். மிகுந்த தேஜஸ் உடையவரும் மனிதர்களுள் உத்தமருமான அவர் பாதுகைகளில் ஏறி சிறிது நேரம் நின்று பின் இறங்கி மகாத்மாவான பரதனிடம் அளித்தார். அவன் பாதுகைகளை வணங்கிய பின் ராமனை நோக்கி கூறினான், ரகுநந்தனா, வீரரே, எதிரிகளை வாட்டுபவரே, ஜடை மரபுரி தரித்து கொண்டு பழங்குகளையும் கிழங்குகளையும் உணவாக கொண்டு தங்கள் பாதுகைகளிடம் அரசு நிர்வாகத்தை ஒப்படைத்துவிட்டு தங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டு நகரத்தின் வெளியிலேயே 14 ஆண்டுகள் நான் தங்கியிருக்கப் போகிறேன். ரகுநாயகரே, 14 ஆண்டுகள் முடிந்த மறுநாளில் நான் தங்களை காணாவிட்டால் நெருப்பில் வீழ்வேன். அவனை அன்புடன் தழுவிக்கொண்டு, அப்படியே ஆகட்டும், 14 ஆண்டுகள் முடிந்த மறுநாள் நான் உன்னை சந்திக்கிறேன் என்று உறுதி கூறி சத்ருக்கனையும் கட்டி அணைத்து பின்னர் பரதனிடம் பின்வருமாறு கூறினார், ரகுகுலத்தில் பிறந்த உத்தமனே, என்மேலும் சீதை மேலும் ஆணையிட்டுச் சொல்கிறேன், அன்னை கைகேயியை நன்றாக கவனித்துக்கொள். அவரிடம் ஒருபோதும் கோபம் கொள்ளாதே. இவ்வாறு சொல்லிவிட்டு கண்களில் கண்ணீர் ததும்ப தம்பிக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அறம் அறிந்தவனும் பராக்கிரமசாலியுமான பரதன் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட அந்த பாதுகைகளை பக்தி பெருக்குடன் பெற்றுக்கொண்டு ராகவனை வலம் வந்து மன்னர் பவனிக்கான உத்தம யானையின் தலையில் அவைகளை மிக்க மரியாதையுடன் வைத்தான். அவ்வமயம் தன்னுடைய தர்மத்தில் இமயமலை போன்று நிலைகுலையாது நிற்கும் ராமன் அங்கு வந்திருந்த நாட்டு நகர மக்கள், ஆச்சாரியர்கள், அமைச்சர்கள் மற்றும் 2 சகோதரர்களையும் அவரவர்க்குரிய முறைப்படி கௌரவித்து விடை கொடுத்து அனுப்பினார். தாய்மார்கள் துக்கம் தாங்காமல் கண்ணீர் பெருக்கி தொண்டை அடைக்க அவரிடம் விடைபெற்று கொள்ளவும் முடியாதிருந்தார்கள். ராமன் தானே எல்லா தாய்மார்களையும் வணங்கிவிட்டு அழுது கொண்டே தன் குடிலுக்குள் புகுந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 112வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூர்ண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும்.
பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.